சரி இனிமேலாச்சும் ஒத்துக்கிறீங்க படம் நல்லா இல்லை அப்படின்னு. எங்க இப்பதானங்க இப்ப அவன் இப்போ அவன்கிட்ட தானே பேசணும். அவன் என்ன சொன்னான்? நல்லா தான் இருக்குன்னு தான் சொன்னேன். ஒவ்வொருத்தவங்க ஒப்பீனியன் இருக்கு. அவர் ரசிகரா அவர் நல்லா இல்லைன்னு ஃபீல் பண்றாருங்க. ரசிகரையும் சரி அவன் சொன்னதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. படத்துக்கு போறதுக்கு முன்னாடி எல்லாம் கத்திக்கிட்டே போனீங்க இல்ல? எல்லாருமே அப்செட்டுங்க. படம் அப்ப முடிஞ்சு வர்றப்ப எல்லாம் அமைதியா வந்தீங்க இல்ல? என்ன சொன்னேன்? எங்க மலையை வச்சு பாருங்க, ரசிகரா பார்க்கும்போது அஜித் எப்படி பார்க்க விரும்பல. எனக்கு வந்து மாசா தெரியணும். மாசா இல்ல. அதாங்க அப்படின்னா உங்களுக்கு ரசிகரா படம் பிடிக்கல. ஆமா, ரசிகரா எங்களுக்கு பிடிக்கல. அதைத்தானே இவ்வளவு நேரம் கேட்டேன். நான் ஆரம்பத்திலே சொல்றேன், ரசிகரா எனக்கு பிடிக்கல. ஆனா படமா கேட்டா படம் நல்லா இல்ல, நாங்க போக கூடாது பார்க்க போங்க. நீங்க என்ன நார்மல் ஃபேன், நீங்க நார்மலான ஆளு, நீங்க அஜித் ரசிகரா. நாங்க அஜித் ரசிகருக்கே பார்த்துட்டு படம் பிடிக்கலன்னா நாங்க ஏன் போகணும்? அஜித் நாங்க மாசா பார்க்கணும். நீங்க நார்மல் ஜெனரல் ஆடியன்ஸ், உங்களுக்கு மாசு தேவையில்லை. கதை ஸ்டோரி நல்லா இருக்கான்னு தான் நீங்க யோசிக்கணும். அஜித் நல்லா நடிச்சிருக்காங்க, நாங்க யோசிக்கிறது மாசுங்க. இல்ல அது இல்ல எங்களுக்கு வருத்தம். சரி அதுல பொண்டாட்டியை பாத்துக்கணும்னு சொன்னாங்களே, இனிமே பொண்டாட்டியிட சண்டை போடாம இருப்பீங்களா? அவனோட லைஃப் சினிமா, எங்க லைஃப் ரியல் லைஃப். ரெண்டுல எதையாச்சும் ஒண்ணு ஒத்துக்கையா? ஒண்ணு படத்துக்கு போறோம் இல்ல, இன்னமே நான் படம் தலைவர் அப்படி நடிச்சிருக்காரு, இன்னமே நான் பொண்டாட்டி கூட சண்டை போட மாட்டேன், அப்படியாவது ஒத்துக்குறங்க. நிறைய படத்து தலைவர் வேற மாதிரி நடிச்சிருப்பா, அப்படி ஒத்துக்க முடியுமா? அதெல்லாம் தேவையில்லாது. சினிமாட்டிக்கா சினிமாவா தான் பார்க்கணும். லைஃப் ரியல் லைஃப்ல கொண்டு வரக்கூடாது. என்ன வீடியோ எடுக்கல, என்ன வீடியோ இந்த வேலையெல்லாம் பார்த்தாலும் பார்ப்பீங்க நீங்க. கொடுமை. நான் படத்துக்கு ஆனா நான் இன்னமே இவன் ஏன் தம்பி இன்னும் 8 கோடி ரூபா ஒருத்தன் கொடுத்து பொண்டாட்டி, அது வேற அடிச்சுக்கிட்டே வேற இருக்காங்களா? ஹீரோ அடி வாங்கிக்கிட்டே இருந்தா என்ன பண்றது? பொண்டாட்டியை இப்பதான் சொன்னேன், இவனு தான் சொன்னான், பொண்டாட்டியை காப்பாற்ற வேணாமாங்க, சாவா அப்படி செத்துருந்தா சொல்லிட்டு போவீ. என்னங்க படங்க அது, சினிமானா இதுக்கு அவன் சொன்னதுக்கு பதில் சொல்லுங்க. ஏன் அஜித் ரசிகரா நானுமே, எனக்குமே அஜித் அடி வாங்குறதும் ஃபர்ஸ்ட் ஹாப்லாம் ஃபைட்டே இல்லாம போறதும் ஃபர்ஸ்ட் நான் பாக்குறேன் அஜித் படத்துல இப்படி ஒரு படம் அப்படின்னு. இப்படிலாம் பார்த்ததே இல்லை, நானே ஃபர்ஸ்ட் பாக்குறேன். இப்ப பாலியிலோட ஃபைட் இல்லாட்டாலும் மாசாரம் ரொமாண்டி ஏதாவது ஒன்று எதுவுமே இல்லாம ஒரு சாதாரண ஆக்டர் மாதிரி போகுது படம். சரி நீலாம் பெரிய மனுஷங்கிற உட்கார வச்சு பேசிக்கிட்டு வேற இருக்கோம். அப்படி மட்டமான படத்துக்கு எங்களுக்கு டிக்கெட் போட்டு போட சொல்லலாம். இல்ல உங்களை எல்லாம் கூட்டி போறதே எனக்கு சந்தோஷம். ஏன்னா நீ அங்கேயே ஓடிச்சிருப்பீங்க. ஏன்னா நீங்க பேசுவீங்க. இப்ப நீங்க பேசிக்கல அதே மாதிரி. இப்ப நினைச்சா இல்ல வேற நான் தனியா போயிட்டேன். இல்ல முன்னாடியே தெரியும் படம் இப்படிதான் போகும். ஹோட்டல்ல வச்சு பேசின பேச்ச பாக்கணும். விடாமுயற்சி என்ன மொத்த விடாமுயற்சி என்னாச்சு, வீணா போச்சா? ஒரு மைண்ட் செட் வந்துருச்சு. படம் வந்து இப்படிதான் போகுது, மாச சீன் இருக்க போறது இல்லை. இப்ப நம்ம கூட்டு போனோம்னா இது உங்களால இன்னொரு விஷயம், அமௌண்ட் இல்ல சார். நீங்க டிக்கெட் எங்களுக்கு போடல, அடுத்த தடவை படத்துக்கு நாங்க போனோம்னா உங்களுக்கு டிக்கெட் போட மாட்டோம். நான் என்கிட்ட காசு கம்மியா இருந்துச்சு, அதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை. போட சொன்னா நீங்க போடணும் பாதி, இல்லைன்னா அவர் சொன்னாரு அவர் போடுற மாதிரி பாதி. நான் ஏன் செலவு உண்டாக்கணுமே? ஏற்கனவே நான் நிறைய செலவு பண்ணிட்டு இருக்கேன். இதோட